சிவனும் சக்தியும் தனித்தனி அல்ல. இந்த உலகம் இயங்குவது அவர்கள் இருவரின் ஒன்றிணைவால்தான். அந்த தத்துவத்தின் உருவமே அர்த்தநாரீஸ்வரர். ஒரு காலத்தில் தேவர்கள் கேட்டார்கள், இந்த பிரபஞ்சத்தை இயக்குவது யார்? சிவபெருமான் சொன்னார், சக்தி இல்லாமல் சிவன் கூட சபம். அதை உலகிற்கு உணர்த்த பார்வதியை தன் உடலின் இடப்பாதியில் இணைத்தார். அரை சிவன், அரை சக்தி. அதுவே அர்த்தநாரீஸ்வரர். வலப்புறம் சிவன், அமைதி, துறவு, ஞானம். இடப்புறம் பார்வதி, அன்பு, கருணை, சக்தி. ஆண், பெண், ஞானம், சக்தி. இவை இரண்டும் சேர்ந்தால்தான் உலகத்தில் சமநிலை உருவாகும். இந்த தத்துவம் திருவண்ணாமலையில் அண்ணாமலையார் மலையாக நின்று நமக்கு போதிக்கிறது. அர்த்தநாரீஸ்வரரை மனதில் நினைத்தால் வாழ்க்கையில் சமநிலை, மன அமைதி, தெய்வ அருள் கிடைக்கும். சிவனும் சக்தியும் ஒன்றே. அதுவே பரம்பொருள். ஓம் நம சிவாய. உங்களுக்கு சிவன் பிடிக்கும் என்றால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.